Dear students, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ இந்த காலேஜோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் 2023க்கான கட் ஆஃப் ஸ்கோர், 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ட்ரை டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ 2024க்கான நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் பார்க்கலாம். ஸோ 1835லேயே நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க லைக் எம்எம்சி. சரிங்களா? இன்ஸ்டியூஷன் டைப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் வந்து அதாவது லைக் எம்எம்சி ரெண்டு இருக்குது. அதாவது ஷார்ட் ஃபார்மில் ரெண்டு வந்துடும், லைக் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்டு மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ எக்ஸ்பென்ஷனுக்காக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வேர்ட் இஸ் பெட்டர். ஸோ நீங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் மற்ற எக்ஸ்பிளனேஷன் மற்ற கம்யூனிகேஷன் பண்ணும் போதும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த காலேஜோட டைப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா. ஸோ எய்ம்ஸ் அடுத்த லெவலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனோட டைப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அண்ட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட தான் இவங்க டைப் லைக் அஃபிலியேட்டட் காலேஜ். அண்ட் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 கோர்சஸ் இருக்குது, இதில் பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹையர் ஸ்பெஷாலிட்டி சொல்லுவாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இருக்குது. ஸோ பிஜிக்கு வந்து 26 சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு 23 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000+ பெட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டிலேயே அதாவது லார்ஜஸ்ட் பெட் ஸ்ட்ரென்த் இருக்க ஒரே இன்ஸ்டியூஷன் நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான். ஸோ 4000+ பெட்ஸ் இருக்குது. அண்ட் பேஷண்ட்ஸ் பர் டே பார்த்தீங்கன்னா 11,000+ இருக்குது. அதாவது பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் ரொம்ப அதிகம். ஸோ நிறையவே உங்களுக்கு பேஷண்ட்ஸ் இருக்கும். ஸோ பேஷண்ட் இருக்க தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆகும். லைக் இன்டர்ன்ஷிப் பீரியட்லாம் உங்களுக்கு பேஷண்ட் ஹேண்ட்லிங்கில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். அண்ட் என்ஏஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2023ல 11th ரேங்க் கொடுத்துருக்காங்க அமாங் இந்தியா. ஸோ ஓவரால் இந்தியாவில் 11th ரேங்க் வந்திருக்கு நம்ம எம்எம்சி லைக் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அண்ட் இதில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 250 சீட்ஸ் இருக்குது. இந்த 250ல் பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் சீட்ஸ். ஸோ 85% ஆஃப் சீட் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலயமா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 85%ல் 92.5 கோட்டா ஒன்று வந்துடும், இன்னொன்று 7.5 கோட்டா ஒன்று வந்துடும். ஸோ இந்த 92.5ல் வந்து எல்லா கம்யூனிட்டிஸுமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கம்யூனிட்டிஸுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுடைய ரேஷியோ பேஸ் பண்ணி. அண்ட் இந்த 7.5 என்னன்னு கேட்டால் இதுக்கு இப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜிலுமே 7.5க்கான கோட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸஸுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் எக்ஸப்ட் அப்ளிகேஷன். ஸோ இதை தவிர்த்து மீது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? அந்த 7.5 வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th படிச்சிருக்கணும். ஸோ இது ஒன்றே ஒன்று தான் எலிஜிபிலிட்டி. அண்ட் இன்னொரு எலிஜிபிலிட்டி நம்ம தனியாக வீடியோ ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்று வந்து 85% பார்த்தாச்சு. இது 85ல் 2 பார்ட்டிஷன் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 15%. ஸோ இந்த 15% என்னென்னா ஆல் இண்டியா கோட்டா. இது வந்து எம்சிசி மூலயமா உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. லைக் நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இருக்கு இல்லைங்களா, www.mcc.nic.in. ஸோ இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுவே லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க லைக் ரெண்டும் ஒரே கவுன்சிலிங்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்றது. ஸோ லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தாங்க கரண்ட் இயருக்கு எக்ஸிக்யூட் பண்ண நிறையாவே சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதை வந்து இன் ஃபியூச்சரில் பார்க்கலாம், அதை பற்றி உங்களுக்கு இப்போதைக்கு ஒரி வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்ம வாங்க லாஸ்ட் இயர்க்கான ஆல் இண்டியா கோட்டா 15%க்கான கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தலாம். 23க்கானது இதை நம்ம கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். லைக் ஜென்ரல் ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 690க்கு லாஸ்ட் டைம் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 664க்கு கிடைச்சிருக்கு. ஓபிசி என்சிஏ நான் கிளிமினரி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 685 இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்ஸ் 640க்கு வந்திருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 560க்கு வந்திருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா 15%க்கானது. சரிங்களா? அடுத்தது நம்ம கரண்ட் இயர் அதாவது 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா 15%க்கானது. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
690 ஒரு 695 வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 670 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும். ஓபிசிக்கு 690 இஸ் சேஃபஸ்ட் ஸ்கோர். அண்ட் எஸ்சிக்கு வந்து 645 இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஸ்கோராக இருக்கும். அண்ட் எஸ்டி கேண்டிடேட்க்கு 565 இருந்தால் பெட்டர் ஸ்கோராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோர் ஃபார் த இயர் 2024. ஸோ இந்த ஸ்கோர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கும் இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது 2023 ஸ்டேட் கோட்டா. ஸோ ஸ்டேட் கோட்டா அந்த 85%ல் 92.5% இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான கட் ஆஃப் ஸ்கோர் பார்க்கலாம். ஜெனரல் கேட்டகரி 685 பிளேஸ் ஆகிருக்காங்க, லைக் கிடச்சிருக்கு. பிசி 669, பிசிஎம் 652, எம்பிசி டிஎன்சியில் வந்து 659க்கு, எஸ்சி 611க்கு, எஸ்சிஏ 596, எஸ்டிக்கு 499. ஸோ இந்த ஸ்கோர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் ஸ்டேட் கோட்டா 85%ல் 92.5% கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்டேட் கோட்டா 85, ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து உங்களுக்கு 15%. ஓகேங்களா? ஸோ இதில் 24க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அந்த ஸ்டேட் கோட்டா 85% இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து 92.5க்கான கட் ஆஃப் ஸ்கோர் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோர் ஜெனரல் கேட்டகரிக்கு 690 இஸ் பெட்டர். பிசிக்கு 675, பிசிஎம் 655, எம்பிசி டிஎன்சிக்கு 665, எஸ்சிக்கு 617 அண்ட் எஸ்சிஏ 600, எஸ்டி 505. ஸோ இந்த ஸ்கோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் ஸ்கோராகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்கோர் வரைக்கும் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லைக் கிடைக்கிறதுனால நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் 2023 ஸ்டேட் கோட்டா அந்த 7.5 சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான அலாட்டட் சீட்ஸ் அந்த அலாட்டடுக்கான லைக் மார்க்ஸ் பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 490க்கு வந்து அலாட் ஆகிருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு 553, எஸ்சி 499, எஸ்சிஏவுக்கு 475. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கோர் லாஸ்ட் இயரோடது. அண்ட் கரண்ட் இயர்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோர் 490 லாஸ்ட் டைம் எடுத்திருந்தாங்க. ஸோ 490ல 95 வரைக்கும் இருந்தால் பெட்டர் ஸ்கோராக இருக்கும் பிசிக்கு. எம்பிசிக்கு 515 இஸ் பெட்டர் ஸ்கோர், எஸ்சிக்கு 502 இஸ் பெட்டர் ஸ்கோர் அண்ட் எஸ்சிஏவுக்கு 478 இஸ் பெட்டர் ஸ்கோர். ஸோ இந்த ஸ்கோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம ஃபீஸ் பார்க்க போயிடலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜோடைய ஃபீஸஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே காமனாக 18,073 தான். ஸோ இது வந்து யாருக்குமே சேஞ்சஸ் ஆகாது. இதனுடைய டினாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6,000 தான். ப்ரைவேட் காலேஜோட டியூஷன் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும். லைக் கவர்மெண்ட் காலேஜோட ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் 6,000 மட்டும்தான். ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000, காஸ் அண்ட் டெபாசிட் 1,000, லைப்ரரி 1,000, யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் வந்து 7,473, எல்ஐசிக்கு வந்து 300, ரெட் கிராஸ் 100, மிஸ்சலனியஸ் ஃபீஸ் வந்து 100 rupees அண்ட் ஃப்ளாக் டே ஃபீஸு 100 rupees. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 18,073 இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் 500 rupees பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 3 கேடரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து மீதி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 500 rupees பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 500 rupees பே பண்ணணும் எல்லா கேண்டிடேட்ஸுமே, லைக் இன்க்ளூடிங் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸும் எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் 500 rupees பே பண்ணி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ 30,000, 1 lakh இது 2 டைப் ஆஃப் இருக்குது. அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும். லைக் ப்ரைவேட் காலேஜ் இருக்கும், அவங்களுக்கு தான் ஃபீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. லைக் கவர்மெண்ட் காலேஜ் அப்ளை பண்ணுற எந்த கேண்டிடேட்டும் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் லைக் 2023 அண்ட் 24. ஸோ 2 வருஷத்துக்கான நீங்கள் ஸ்கோரை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் எவ்ரி